பொருட்களை கொடுத்துருவார், மல்லிகை சாமான்களை கொடுத்துருவார். இப்படியே ஒரு 10-15 நாள் போய்கிட்டே இருந்தார். திடீர்னு ஒருவர் வந்து அந்த கடையில கேட்கிறார், எனக்கு 10 கிலோ கீரை வேணும் அப்படின்னு. அந்த கடைக்காரர் சந்தோஷம் அடைந்து மொத்தமா இன்னைக்கு கீரை வித்துருச்சு அப்படின்னு சொல்லி 10 கிலோ கீரைய எடை போட்டார். எடை போட்டு பார்த்தா 9 கிலோ தான் இருக்குது, 1 கிலோ குறையுது. பெரிய அதிர்ச்சி அவருக்கு. வந்தவர் அனுப்பி வச்சுட்டார். விவசாயி மேல கடும் கோபம். தினம் நம்மள வந்து கீரை கொடுத்து அதுக்கு பகரமா பொருள் வாங்கிட்டு போறார், இன்னைக்கு எடை போட்டு பார்த்த பிறகு 1 கிலோ குறையுது, அப்ப தினம் இந்த திருட்டு வேலை தான் அவர் பண்ணியிருக்கிறாரா என்று சொல்லி அந்த விவசாயி வந்தால் 2ல 1 பார்க்கலாம்னு சொல்லி அவருக்கான எதிர்பார்த்திருந்தார். மறுநாள் அந்த விவசாயி கீரை எடுத்துட்டு வந்தார். அவர் சட்டையை பிடிச்சு கேட்கிறார், இத்தனை நாளா நீ என்னை ஏமாத்திட்டு தான் இருந்தியா? அந்த விவசாயி சொன்னார், எனக்கு எழுத்து படிப்பு அறிவுலாம் கிடையாது, இன்னும் சொல்ல போனா இந்த கீரைக்கு எடை போடுற மிஷின் கூட என்கிட்ட கிடையாது, எடைக்கல்லு கூட என்கிட்ட கிடையாது. நீங்க எப்படி வாங்கிட்டு போனீங்க? நான் கீரையை கொண்டாந்து கொடுப்பேன், நீங்க அதுக்கு தகுந்த பதில் பொருட்களை கொடுப்பீங்க, ஒரு பச்சை பயிரோ ஒரு தோரம் பருப்போ ஏதோ ஒண்ணு கொடுப்பீங்க. அதை நான் என்ன செய்ய, வீட்டுல போய் ஒரு தட்டையில நீங்க கொடுத்த பொருளையும் இன்னொரு தட்டையில நான் வச்சிருக்கிற கீரை எடை போட்டு பார்ப்பேன், 2 தட்டையும் எது கனமா இருக்கு, 2 சமமா இருந்தா நீங்களும் சரியா கொடுத்திருக்கிறீங்க, நானும் சரியா வாங்கி இருக்கிறேன். ஒருவேளை நீங்க குறைச்சு கொடுத்திருந்தா நான் கேட்டிருப்பேன். இப்படித்தான் நான் தினம் அளவிட்டு போனேன்னா செருப்பால் அடித்தது போன்று இருக்கு அந்த மளிகை கடைக்காரர். இவர் அவரை